ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய அன்பாக்ஸ் பண்ணதே கிடையாது. 65 இன்ச் டிவி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் 55 இன்ச் இதே VU பிராண்டில் தான் டிவி வந்து வாங்கியிருந்தேன். அப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணது தான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 65 இன்ச் டிவி தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். VU பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா Pixelight அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் சைஸில் வந்துட்டு டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 4K டிவி மினிமம் சைஸ் 43 இன்ச் இருக்குது, மேக்ஸிமம் சைஸ் 65 இன்ச் இருக்குது. ஸோ ரிவ்யூக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க 65 இன்ச். ஸோ நிறைய நண்பர்களுக்கு வந்து 43 இன்ச் வாங்கணும் அப்படின்னு தேவைப்படும். ஏன்னா ரூம் சைஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றனால தான் இந்த 43 இன்ச்சையும் நான் வந்து கேட்டு வாங்கினேன். ஸோ இந்த ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டால் பண்ணுறது மற்ற விஷயம்லாம் நீங்கள் கவலைப்படணும் அப்படின்னே தேவையில்லை. டோட்டலாக ஃப்ரீயாகவே வந்துட்டு உங்களுக்கு வால் மவுண்டிங்கில் அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கவலைப்படணும் தேவையில்லை. டோட்டல் செட்டப் பண்ணி ரிமோட் அவங்க கையில் கொடுத்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படணும் தேவையில்லை. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நீங்கள் வந்து டேபிள்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து யூசர் மேனுவல், பவர் கேபிள், ரிமோட்டு அண்ட் ரிமோட்டுக்கான பேட்டரி, இது எல்லாமே இந்த ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் வந்து வாலில் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா தனியாக நீங்கள் ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்னு தேவையில்லை. இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணியே நீங்கள் உங்களோட வால்லையே வந்து இதை நேராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் தேவையில்லை, அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இப்போது டிவியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம பேக் சைடில் வச்சுருக்கும் போதே டீட்டெயிலாக பார்க்கலாம். இது டோட்டலாகவே வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அண்ட் ஸ்பீக்கர் தான் பார்க்கணும். அதில் குறிப்பாக நிறையா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏவி இன்புட் கொடுத்துருக்காங்க, USB போர்ட் கொடுத்துருக்காங்க, லேண்ட் கனெக்ஷன் மாட்டுறதுக்கான ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இன்னொரு ஸ்லாட் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு USB பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டுக்கான ஒரு போர்ட், HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 3 HDMI போர்ட் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக DTH இல்லாட்டி கேபிள் டிவி மாட்டுறதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் கேபிள் மாட்டுறதுக்கான தனி ஒரு போர்ட்டும் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இதில் ஒவ்வொரு சைடுமே 15 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போது முக்கியமாக எனக்கு ஈஸியாக முடிஞ்சது வந்து இந்த ஸ்டாண்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த ஸ்டாண்ட் வந்து இப்போதைக்கு நான் வந்து டெம்பரவரியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிவியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய 4 வேரியண்ட் அந்த டிவி Pixelight இருக்கக்கூடிய எல்லாமே ஒரே ஃபீச்சர் தான் இருக்கும். டிவியோட சைஸ் மட்டும்தான் வேறு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லா டிவிக்குமே பொருந்தி தான் வரும். இவங்க இந்த லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய 4 வேரியண்ட்லேயுமே நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இதில் அல்ட்ரா HD 4K லைவ் ஸ்ட்ரீமிங் நீங்கள் ஆன்லைன்லேருந்தும் ப்ளே பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் உங்களால் பார்க்க முடியும். HDR சப்போர்ட்டோடு இது வருது. ஸோ இதில் நான் ப்ளே பண்ணி டெஸ்ட் பண்ண வீடியோவும் அடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது நம்ம எப்படி டிவி வந்து ஆஃப்லைனில் பார்க்குறோமோ அதே போலயே நம்ம வீடியோஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும் 4Kல டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்க முடியும் பென்ட்ரைவ் மூலியமாக. ஸோ நான் ஒரு சின்ன சாம்பிள் மட்டுமே டவுன்லோட் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இது வந்துட்டு 4K வீடியோ HDR சப்போர்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டைனமிக் ரேஞ்ச், கலர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நம்ம லைவாக பார்க்குற மாதிரியான அந்த ஒரு ஃபீல் சூப்பராக கிடச்சிது. இப்போ நான் டேரெக்டாக இருக்கக்கூடிய டிவியை நான் வந்து கேமரா மூலிமா ஷூட் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு அந்த எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு தெரியல. பட் டேரெக்டாக நான் பார்க்கும்போது என்னால் அந்த எஃபெக்டை நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் மிரரிங்கும் இதில் பண்ணிக்க முடியுது. உங்களோட மொபைலை டேரெக்டாகவே இதில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் என்ன டிஸ்பிளே இருக்கோ அதை இங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம், கேம்ஸ் விளையாடலாம், எல்லாமே இதில் டேரெக்டாகவே உங்களால் வியூவும் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் டிவி ஃபீச்சர்ஸ்க்கெலாம் வரலாம். இது ரன் ஆகக்கூடிய OS அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு OS கிடையாது, இவங்களோட VU அப்படின்ற ஒரு OSல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஸ்மார்ட் டிவிக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஒய்ஃபையாக இருக்கட்டும் இல்லை மொபைலில் இருக்க ஹாட்ஸ்பாட் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ப்ரைமாக இருக்கட்டும், யூடியூப் இருக்கட்டும் டேரெக்டாக இவங்களே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இன்னும் குறிப்பாக ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரிமோட்லேயே ஷார்ட்கட் கீயும் இதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிகமாக வந்துட்டு ப்ரைம் தான் பார்ப்பேன் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்
நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்ப்பீங்க அப்படின்னா டிவி ஆன் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணியே வந்து உங்களால் டேரெக்டாக வீடியோஸ்லாம் பார்க்க முடியுது. இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷார்ட்கட் கீ. இல்லாட்டி நம்ம ஒவ்வொரு தாட்டியுமே போயிட்டு அந்த மெனு மூலியமாக தான் போய் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இதில் ப்ளே ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் பெருசாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எதுவுமே கிடையாது. ஒரு சில கேம்ஸ் மட்டும் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2D கேம்ஸ் தான். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி நம்ம வந்துட்டு டிவி அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? வீடியோஸ், மூவிஸ், சாங்ஸ் கேட்க தான். அதுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்தாக இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட தான் வருது. ஸோ கேட்குறதுக்கு நல்ல ஒரு சரௌண்டிங் எஃபெக்டில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹாலாக இருந்தால் கூட நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குது லாஸ்ட் எண்டில் இருக்கவங்களுக்கு கூட. ஸோ நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிக்சர், சவுண்ட் எல்லாத்தையுமே உங்களால் மேனுவலாகவே உங்களுக்கு பிடிச்ச மோடில் வந்து ஈஸியாக உங்களால் செட்டும் பண்ணிக்க முடியுது. இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த VU OS தான் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக நார்மலாக இருக்குது ரொம்பவே. பட் ஆண்ட்ராய்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடியது IR ரிமோட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வரக்கூடிய நிறையா ஸ்மார்ட் டிவியில் ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல் வருது. ஸோ இதனால் நம்ம வாய்ஸ் கமாண்ட் மூலியமாக கூட கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதே போல் டிவிலையும் ப்ளூடூத் இல்லாதனால நம்ம காதில் ஹெட்ஃபோன் மாட்டி கேட்குறோம், அது ப்ளூடூத் சப்போர்ட்டோடு இருக்குது அப்படின்னா நம்ம டிவியோட அதை பேர் பண்ண முடியல. அதுவும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறேன் இந்த டிவியில். ஸோ இதே போல் இன்னும் நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்றத நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இதில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்துட்டு ஃபுல் ரிவ்யூவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 4 டிவியோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 43 இன்ச் டிவி 30,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 50 இன்ச் டிவி 29,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 55 இன்ச் டிவி 34,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக 65 இன்ச் டிவி 55,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக சேல் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே போய் எல்லாத்தையுமே செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் 43 இன்ச் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி தமிழ் டுடே அப்படின்ற ஜானோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு தனியாக அன்பாக்சிங்கே போட்டிருக்காரு 43 இன்ச்சுக்கு. இதே VU டிவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.